ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் த சோர்ஸ் கண்டென்ட். ஸ்டெப் 2 வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோர்ஸ் கண்டென்ட் ஜெனரேஷன். தேர்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் இட் இன்டு த எஸ்காம் ஃபார்மேட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டெப் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்டெப்ஸ். இதில் என்ன பண்ணணும்னா யூசர் வந்து நம்மக்கிட்ட வேர்டு ஃபைல், பிபிடி ஃபைல், பிடிஎஃப் ஃபைல், இல்லை ஹெச்டிஎம்எல் லிங்க்ஸ், இல்லை டெக்ஸ்ட் ஃபைல் அதெல்லாம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்டெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சம்வேர் சேவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டெப் 1. இப்போ இந்த ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேசிக் வெர்ஷன். இப்போ அந்த வெர்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை அப்புறம் அதோட ஹை லெவல் டிசைன் எப்படி இருக்குது, அப்புறம் அதோடைய டெமோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ நம்ம வந்து இந்த ஹை லெவல் ஓவர்வியூக்குள்ள போயிடலாம். ஸோ நான் வந்து இது பார்த்தீங்கன்னா .NETல டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ